மக்களவை தேர்தலுக்கான அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி என தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வினிஷ் சரவணன். வினிஷ், வணக்கம். முழு தகவல் சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்க முடியாது என அதிமுக தரப்பில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான காரணத்தையும் அதிமுக தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது ஓபிஎஸ் உட்பட 4 எம்எல்ஏக்கள் தவிர்த்து அதிமுக எம்எல்ஏக்களுடைய பலம் 62 இருக்கிறது. அதே நேரத்தில் 34 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் என்ற முறையில் அதிமுகவால் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி மட்டுமே பெற முடியக்கூடிய சூழல் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாமக, தேமுதிக என இரு கட்சிகளும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கும் நிலையில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்க முடியாது என அதிமுக திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தேமுதிக தனக்கு சாதகமான தொகுதிகள் என தேர்வு செய்துள்ள 7 தொகுதிகளில் 3 தொகுதிகள் வரை ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் அதிமுக தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். மதுரை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி என சாதகமான தொகுதிகளை பட்டியலிட்ட தேமுகவிற்கு மதுரையை வழங்குவது கடினம் என அதே போல கள்ளக்குறிச்சி மற்றும் விருதுநகர் தொகுதியை ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் அதிமுக தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கு கூடுதலாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி கூட ஒதுக்கீடு செய்வதாக தேமுதிகவிற்கு அதிமுக தரப்பிலே வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறது. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினிஷ்.